பொதுவான ஒரு ஒரு இதை நான் சொல்லிக்கிறேன். ஆண்டோட வார்த்தை வந்து லைஃப், ஜீவன். ஆண்டோட வார்த்தை, ஆண்டோட வார்த்தையை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பேசணும், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஸ்பீக் பண்ணுறோம், அதை கன்ஃபைஸ் பண்ணுறோம், அறிக்கை செய்யணும், எவ்வளோக்கு எவ்வளோ அதை வந்து விசுவாசிக்கணும், அதை நம்பணும். அப்படிங்களா? உறுதியாக நம்ம நிற்கிறோம். அப்படிங்களா? அவன் ஒருத்தர் தான் படிப்பான் இல்லையா? அவன் ஒண்டி தான் செய்யணும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை வந்து ஏனோ காணும் என்று அதையா ஏனோ காணும் என்று விசுவாசிக்கிட்டு அதில் வந்து அவங்க ஒரு நாட்டம் செலுத்தாம உலக ரீதியான காரியங்களை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த வார்த்தை ஒருபோதும் வேலை செய்யும் இல்லையா? ஸோ ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து திரும்பின் காலத்தில் நம்ம வாழ்கிறோம், அதெல்லாம் எது செஞ்சாலும் நம்ம எப்படி இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு. அப்படி ஆண்டோடைய வார்த்தையை வந்து பிலீவ் பண்ணணும், விசுவாசம். அது பார்க்கணும், அது என்ன சொல்லுது, அதை எப்படி விசுவாசிக்கணும் என்பது தான் நாம் வந்து உங்களுக்கு டீச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னமும் நிறைய பேர் வந்து நம்ம எவ்வளோதான் நம்ம அவங்களுக்கு போதிச்சாலும் பட் ஸ்டில் அவங்களோட கன்ஃபெஷன், அவங்களோட அறிக்கை எல்லாம் எப்படி இருக்குன்னா நெகட்டிவாக, பாதகமாக தான். அவங்க ரியலாக உறுதியாக ஆபிரகாம் போல, ஈசாக் போல உறுதியாக அந்த வார்த்தையில் வந்து அவங்க நிற்க முடியும். அதுதான் நம்முடைய ஹெல்த்லாம் வந்து நம்மளுடைய சுகம்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்ஃபெஷன், நம்மளுடைய அறிக்கையில் தான் இருக்கு. அது கடவுளாக நான் சுகம்னா சுகம் முடிச்சு அவ்வளோதான். அப்புறம் நம்ம 2 நாள் கழிச்சு இல்லை தெரியல, எனக்கு அடப்பா இருக்கு, ஒரு வேலை எனக்கு வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்கு, இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேர்ட், அந்த வார்த்தை வந்து வேலை செய்யாது, எப்பவுமே தெரியும். ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு பாதிப்பில் நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம சரியாக நம்ம வந்து நின்று நம்ம வந்து அறிக்கை செய்யணும். அதுதான் நான் எப்பொழுதும் சொல்லுவேன், நம்மளோட கன்ஃபெஷன் வந்து நம்ம அறிக்கை 1 வாரம் ஆகலாம், 1 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், அது அப்போ தான் அது வேலை செய்யும். ஆனால் நெகட்டிவ் வந்து பாதகமான காரியங்கள் வந்து நீங்கள் சொன்ன உடனே செய்யும், அது அப்படியே நடக்கும். அதுதான் வந்து சார்ல்ஸ் கேப் சொல்கிறார். அதனால் வந்து நம்ம எப்பொழுதுமே வந்து தேவனோட வார்த்தையில் அப்படியே நிற்கணும். நான் சுகமாக இருக்கிறேன், அவ்வளோதான். சுகமாக இருக்கிறேன்னா அவ்வளோதான். அப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து பேசும்போது மேபி ஒரு வேலை சுகமாக மேபியா இருக்கேன், மேபி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் தேவனோட சுகத்தை வந்து நம்ம பூர்ணமாக பர்ஃபெக்டாக நம்ம பார்க்கவே முடியும். அதாவது வி கேனாட் பிளேம் காட். நம்ம வந்து தேவனை வந்து பழி போட முடியாது. அதுதான் நான் ஒவ்வொரு தடவையும் நான் அவங்க டீச் பண்ணும்போது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆண்டோட வார்த்தை ரொம்ப முக்கியம், ஆண்டோட வார்த்தை இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்மளுடைய சுகமாக இருக்கட்டும், நம்மளுடைய ப்ராஸ்பெரிட்டியாக இருக்கட்டும், நம்மளுடைய செழிப்பாக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் பிளெஸிங்காக இருக்கட்டும், whatever, உங்களுடைய ஃபியூச்சர், எதிர்காலம், நம்மளுடைய பாட தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாமே நம்ம வந்து தேவனோட அக்கார்டிங் டு தி வேர்ட் ஆஃப் காட், தேவனோட வார்த்தைப்படி தான் நம்ம போகணும். நீங்கள் அப்படி போனால் தான் நம்ம வந்து படிக்க முடியும், இல்லைன்னா படிக்க முடியும். அதை உங்களுக்கு மறுபடியும் சொல்லிடுறேன். அதனால் நம்ம எப்போவுமே ஆண்டோட வார்த்தையை பிடிச்சிக்கணும். எதை பிடிக்கிறீங்களோ இல்லையா ஆண்டோட வார்த்தையை பிடிச்சிக்கணும். ஆண்டோட வார்த்தை தான் உங்களை கரை சேர்க்கும், ஆண்டோட வார்த்தை தான் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அப்படியே வேறு எதுவுமே முடியாது. சரியா? சரி, என்னோட சேர்ந்து வேதத்தில் நம்ம ஒரு பகுதியை பார்ப்போம். புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 12. ரோமர் எழுதின புத்தகம் 12வது அதிகாரத்தை நம்ம எல்லாரும் புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 12 verse number 12. 12வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம பார்ப்போம். ஓகேயா? புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 12 verse number 12. ஓகே, ரோமர் எழுதின புத்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரத்திலே பொறுமையா இருங்கள், அதெல்லாம் வேண்டாம், ஜபத்திலே உறுதியாக கருத்திருங்கள். இன் பிரேயர், ஜபத்தில் நாம் உறுதியாக நாம் கருத்திருக்கணும். ஜபத்தில் ஓகே, நம்ம எல்லாருமே நம்ம தேவன்கிட்ட ப்ரே பண்ணுறோம். ஓகே, எவ்ரிபடி வில் ப்ரே டு காட். ஓகே, ஃபார் அவர் நீட்ஸ், நம்மளுடைய தேவைகள். ஓகே, நம்ம தேவைக்காக ஆண்டவரை ஜெபம் பண்ணுறோம். நிறைய ஆப்ஸ்டிக்கல், நிறைய சூழ்நிலைகள் நம்மளுக்கு எதிராக இருக்கிற காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து தடையாக இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிற நிறைய விஷயங்களுக்கு நம்ம ஆண்டவர் வந்து நம்ம ப்ரே பண்ணுறோம்.
நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ப்ரேயரில் தான் நம்ம ஆண்டுகிட்ட கொண்டு போகிறோம். ஓகேயா? ஏன் நிறைய ஜபங்கள் வந்து படிக்கல, பதில் கிடைக்கல? Why lot of prayers never get the answer? பதில் கிடைக்குது. Why? ஏன்? ஓகேயா? இதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கணும். பவுல் என்ன எழுதுகிறார்? ரோமருக்கு என்ன எழுதுறாருன்னா, ரோமர் உங்களுக்கு எழுதுறது ஜபத்தில் நீங்கள் தரித்திருங்கன்னு சொல்லுவாங்க. உறுதியா, ஓகேயா, உறுதியா நீங்க தரித்திருங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய ஜபங்களில் நம்ம அதிகமாக நம்ம ஆண்டுகிட்ட ப்ரே பண்ணுறோம், தேவனுடைய எல்லாமே நம்ம கேட்குறோம். ஆனால் நம்மள்ட்ட வந்து அந்த உறுதி, உறுதி அப்படின்னா என்ன? நாம் கேட்டதுக்கு தேவன் பதில் கொடுக்கணும். நம்ம என்ன ஆண்டுகிட்ட நம்ம ப்ரேயர்ல நம்ம தெரியப்படுத்தணுமோ, த ஆன்சர் மஸ்ட் கெட், நம்மளுக்கு வந்து அந்த பதில் நமக்கு கிடைக்கும். அல்லது தேவன் நமக்காக அதை செய்யணும். இல்லை நான் அதை செய்ய போறேன் என்பதை தேவன் நம்மளுக்கு தெரியப்படுத்தணும். இதுதான் நம்ம வந்து ஜபத்துல நம்ம வந்து உறுதியா இருக்கணும் என்பதை தேவனுடைய வார்த்தை சொல்லுது. ஆனா இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் ஆண்டுகிட்ட போய் ப்ரே பண்றாங்க. ஓகேயா? மணிக்கணக்காக ப்ரே பண்றாங்க. அவங்களுக்கு இஷ்டம் எவ்வளோ அவங்களால ப்ரே பண்ண முடியும் அவ்வளோ அவங்க தேவன்கிட்ட ப்ரே பண்றாங்க. ஆனா அவங்க ப்ரேயர் முடிஞ்ச பிற்பாடு, ஆஃப்டர் த ப்ரேயர், அந்த ஜபம் முடிந்த பிற்பாடு அதில் உறுதியா இருக்கிறவங்க ரொம்ப குறைவு. அதுதான் அவங்களுக்கு வந்து பதில் கிடைக்க மாட்டேங்குது. they cannot get the answer. அவங்களுக்கு வந்து பதில் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம எப்பவுமே நம்ம என்ன whatever நம்ம தேவன்கிட்ட வந்து சின்ன காரியமா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம், ஒருவேளை நம்மளுடைய சிச்சுவேஷனுக்கு வந்து பெருசா ஆப்ஸ்டிகல் ரொம்ப ப்ராப்ளமா நம்ம இருந்து அதுக்கிட்ட தேவன்கிட்ட தெரியப்படுத்தினால் நாம உறுதியா நம்ம இருக்கணும். ஆண்டு நிச்சயம் எனக்கு வந்து பதில் கொடுப்பாரு, பதில் செய்வாரு, நிச்சயம் அதுல இருந்து தேவன் என்னை விடுதலை ஆக்குவாரு, அதுல இருந்து கர்த்தர் என்னை மீண்டு தேவன் என்னை கொண்டு போவாரு என்ற அந்த உறுதி நமக்குள்ள ஃபர்ஸ்ட் நமக்கு வரணும். அந்த உறுதி இல்லாதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, they forget. அவங்க என்ன தேவனை கேட்டாலும் இன்னும் நிறைய பிள்ளைகளுக்கு தெரியல. அவங்க என்ன ஆண்டவனை ஜெபம் பண்ணாங்க, என்ன தேவனை தெரியப்படுத்தினாங்க, அவங்க எப்பெல்லாம் அவங்களுக்கு அது தேவையா இருக்கிறது என்பதை வந்து அவங்க வந்து forget, அவங்க வந்து மறந்து போகிறதுனால தான் தேவன் வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு பதில் கொடுக்க அவரால் முடியல. ஏன்னா நல்ல எப்பவுமே தெரிஞ்சுங்க, நம்ம அவரோட பிள்ளைகள். ஓகேயா? நம்ம எல்லாருமே அவரோட பிள்ளைகள். நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்களா, பரிசுத்தமா இல்லையா, நீதிமானா இருக்கிறீங்களா, நீதிமானா இல்லையா, அல்லது நீங்க கிறிஸ்துக்குள்ள நல்ல தேவனுக்கு ஒழுங்கா உண்மையா இருக்கிறீங்களா இல்லையா. ஆனா நம்ம எல்லாருமே நல்லா தெரிஞ்சுங்க, நம்மளுக்கு இந்த தகுதியெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் இந்த தகுதியெல்லாம் பெற்றுக்கொண்டோம். ஆமென். நம்ம எல்லாரும் தகுதியை பெற்றுக்கொண்டோம். நம்ம வந்து கிறிஸ்துக்குள் நீதிமான்கள், கிறிஸ்துக்குள் பரிசுத்தவனா இருக்கிறோம். நம்மளுக்கு அப்பாட்ட கேட்கக்கூடிய எல்லா தகுதியும் இயேசு வந்து நம்மளுக்கு தகுதியா இருக்கு. ஓகேயா? ஏன்னா ஒரு சிலர் வந்து தேவன் போய் அவங்க போய் கேட்பாங்க, தேவன் அவங்க போய் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது ஒரு பாவம் செய்யறாங்க, ஏதோ ஒரு தவறு செய்யறாங்க, இல்லை ஆண்டுக்குள்ள சரி வர அவங்களுடைய வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவுட்வர்ட் லுக் அப்படின்னா வெளியரங்கமான அவங்களுடைய தகுதியை அவங்க பிரேயருக்கு முன்னுக்காக கொண்டு வருவாங்க. அதை அவங்க கொண்டு வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓ ஐ நாட் சூட்டபிள், நான் வந்து தகுதி இல்லாதவன், அதனால தேவன் எப்படி எனக்கு அந்த பிரேயர் வந்து பதில் கொடுப்பாரு என்று அவங்க நினைக்கும் போதே அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிருவாங்க. ஆனா நீங்களும் நானும் நம்ம தேவன்கிட்ட நம்ம கேட்கறதும் தேவனை தெரியப்படுத்துறதும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கறது எல்லாமே இயேசு வந்து நம்மளை தகுதி ஆகிட்டாரு. ஓகேங்களா? நமக்கு எல்லா தகுதியும் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தால நம்ம கழுவப்படுறது. அப்ப நம்ம தேவன்கிட்ட நம்ம கேட்கும் போதே நல்லா தெரிஞ்சுங்க, when you ask God that day, அப்பவே on the spot, அந்த டைம்லயே தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்கிறது. எப்பயுமே தெரிஞ்சுங்க. இப்ப பழைய ஏற்பாட்டு பிரேயர்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல அவங்களுடைய sacrifice அப்படின்னா அவங்களோட தகனப்படியை தேவன்கிட்ட ஓகேயா அவங்க கொண்டு வந்து செலுத்தி அவங்க தேவன்கிட்ட அவங்க கேட்கும் போது
அந்த பழி சரியில்லை, அந்த பழி சரியில்லை அப்படின்னா தேவன் காட் never answered. ஆண்டவர் வந்து ஒரு பொது பிரேயர் கொடுக்குறாங்க. ரெண்டாவது, அவங்களுடைய தேவன் ரொம்ப எதிர்பார்க்கறது என்ன? கீழ்ப்படிதலும் obedience, then pursuit of holiness. இது ரெண்டும் தேவன் ரொம்ப எதிர்பார்ப்பாரு. அது உண்மையிலே அவங்களுக்கு இருக்கவும் இருக்காது. அதனால தேவன் அவங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டார். அதனால தேவன் வந்து பதில் கொடுக்கிறவங்களாம் யாரு? லைக் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, இந்த மாதிரி தேவனால் சூஸ் பண்ணாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் தேவன் வந்து கொடுப்பாரு. அவங்களுக்கு கூட சில நேரங்களில் வந்து சில பிரேயர் கூட அவங்களுக்கு வந்து பதில் கிடைச்சதில்லை. அப்படியே சில பதிலாம் நீங்க படிச்சீங்க, பதிலாம் வருது அப்படின்னா எல்லாம் லேட் தான். அவங்களுக்கு பதில் வந்து கிடைக்கிறது ரொம்ப லேட். அவங்களுக்கு நீங்க பழைய ஏற்பாட்டில் நிறைய பிரேயருக்கு பதில் கிடைக்கிறது ரொம்ப லேட். பிகாஸ் தேவனுடைய ஆன்சர் வந்து ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். அதில் ஒரு உதாரணம் நீங்கள் எடுத்தீங்கன்னா, டேனியல் வந்து ஆண்டோடைய ஜாப் பண்ணா, ஆனால் அந்த பிரேயர் வந்து கீழே வந்து சேர்றதுக்கு 20 நாள் எடுத்துருச்சு, 20 days. ஏன்னா 2வது வானத்தில் வந்து பிசாசான ஆண்டவர் கொடுத்த அந்த பதிலை வந்து தடை செய்து மிகாவேல் ஃபைட் பண்ணி அதை யுத்தம் பண்ணி அதுக்கு பிற்பாடு அந்த பிரேயர் கீழே வந்தது. ஆனால் புதிய ஏற்பாடுல பிரேயர் வந்து நம்ம தேவன்கிட்ட கேட்கிற பிரேயர்லாம் வந்து தடை செய்யறதுக்கு பிசாசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் நீங்க தேவன்கிட்ட கேட்டது அத்தனமும் தேவன் உடனே அப்பவே தேவன் உங்களுக்கு பதில் கொடுத்துட்டாரு. அதை ரிசீவ் பண்றதும் அதை பெற்றுக்கொள்றதும் நம்மள்ட தான் இருக்கு. ஓகேயா? அதை ரிசீவ் பண்றதும் அதை பெற்றுக்கொள்றதும் நம்மள்ட தான் இருக்கு. நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா தேவன் நம்மளுக்கு பதில் கொடுத்துட்டாரு. ஓகேங்களா? அதை ரிசீவ் பண்றதும் பெற்றுக்கொள்றதும் நம்மள்ட தான் இருக்கு. அப்படின்னா நம்ம வந்து ஜெபத்துல நம்ம தேவன்கிட்ட எதை கேட்டோமோ அதை நம்ம வந்து உறுதியா நம்ம நினைக்கிறோம். உறுதியா தேவன் செய்வார், தேவன் கொடுத்துட்டார், தேவன் என் பதிலை கேட்கிறார் என்ற அந்த உறுதி நமக்குள்ள இருக்கு. இந்த உறுதி தான் நிறைய நேரம் நம்மளுக்கு வந்து தள்ளாடி போகுது. அது வந்து நம்ம வந்து நிறைய நேரம் வந்து நம்ம வந்து தள்ளாடி போகிறோம். ஐயோ என்னடா அது நம்மளுக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பாருங்க, எபிரேயர் 2:3 சொல்லுதான். Hebrews chapter 2 verse number 3 சொல்லுகிறது, ஜெபத்தில் தேவனிடத்தில் கேட்டதில் உறுதியா இருங்கள், நிச்சயமாய் தேவன் ஆண்டவர் தருவாரு அல்லது அது நமக்கு கிடைக்கும். எபிரேயர் chapter 2 verse number 3ல நான் சொல்லுகிறேன் பாருங்க, தேவனிடத்துல கேட்டதுல நீங்க உறுதியா இருக்கணுமா? எத்தனை பேரு உறுதியா இருக்கிறாங்க? அந்த உறுதி இல்லாதவங்க தான் வந்து என்ன சொல்றாங்க, ஓ என்ன பாஸ்டர் நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம், இன்னும் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவே இல்லை, பல நாட்கள் பல மாதங்கள் வருஷங்களோடு காத்துட்டு இருக்கிறேன், தேவன் எதுவுமே எங்களுக்கு ஆண்டவர் வந்து செய்யவே இல்லை அப்படின்னு சிலர் வந்து முறுமுறுப்பாங்க. ஓகேங்களா? ஆண்டவரோட வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீங்க கேட்டதுல நீங்க வந்து உறுதியா இருக்கணும். இப்ப இந்த பில்டிங் வந்து நிக்கிறதுக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் மஸ்ட் கம், இந்த அஸ்திவாரம் வந்து உறுதியா இருக்கணும். ஓகேங்களா? ஒரு பொருள் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளை வந்து நம்ம வந்து இந்த பொருள் வந்து தாங்குமா, உறுதியா இருக்குமா, இது சரியா இருக்குமா, அதெல்லாம் பார்த்து தானே நம்ம ஒரு பொருளை நம்ம வாங்குறோம். அதே போல நம்ம தேவனுடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா நாம தேவனிடத்துல கேட்டதுல நம்ம உறுதியா இருக்கணும். இப்ப தாவீது எடுத்துங்க, வசனங்கள் இருக்கு, ஆனா நான் பொதுவாக உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. தாவீது தேவனிடத்துல என்ன கேட்டானோ அதுல அவன் உறுதியா இருக்கும். ஓகேங்களா? கேட்டதுல அவன் உறுதியா இருக்கும். அதே போலதான் சாலமன் தேவன் என்ன கேட்டானோ அதுல அவன் உறுதியா இருக்கும். எலிஜா வந்து வானத்துல இருந்து அக்னி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிரேயர் செஞ்சான் பாருங்க. அந்த பிரேயர்ல வந்து அவன் உறுதியா இருக்கும். இப்படி பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் வந்து உறுதியா இருந்தாங்க. ஆனா இப்ப புதிய ஏற்பாடு காலத்துல வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, புதிய ஏற்பாடு காலத்துல இப்போ உள்ள காலகட்டத்துல நிறைய தேவ பிள்ளைகள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அதுல வந்து உறுதி இல்லாதனால அவங்க சோர்ந்து போய் அவங்க வந்து தோத்து போனவங்களா, they become defeated. ஓகேயா? டிஸ்கரேஜ் ஆகி they become defeated, சோர்ந்து போகிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு உதாரணம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, தேவனுடைய சுகம் நமக்கு வேணும் அப்படின்னு வேணும்னு வைத்துக் கொள்ளுங்களேன். ஓகேயா? ஆனா அந்த சுகத்தை நம்ம தேவன்கிட்ட கேட்டுட்டோம். ஆண்டவர் சொன்னாரு, நீ சுகமா இருக்கிற, என்னோட சுகம் மேல இருக்கு,
ஓகேயா? நீ கேட்ட உடனே உனக்கு சுகத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு ஆண்டு சொல்றேன். அப்ப அந்த சுகத்தை நம்ம ரிசீவ் அதை பெற்றுக்கொண்ட உடனே அதுல நம்ம வந்து உறுதியா இருக்கணும். நீங்க எப்ப நீங்க உறுதியா இருக்கிறீங்களோ தேவன் நிச்சயமா தேவனுக்கு தருவார். அதுதான் நீங்க நிறைய தேவ பிள்ளைகள் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஓகேங்களா? நிறைய பேர் கேட்பாங்க, தேவ பிள்ளைகள் வந்து கேட்பாங்க, சபை விசுவாசிகள், ஏன் பாஸ்டர் எல்லாம் தாமதமாகுது, ஏன் எனக்கு வந்து ஏன் இது கிடைக்க மாட்டேது அப்படின்னு ரொம்ப டிஸ்கரேஜா அவங்களுடைய பேச்செல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்கரேஜா இருக்கும். சோர்ந்து போன ஒரு வார்த்தைகள் போல, ஒரு நெகட்டிவ், ஒரு பாதகமான வார்த்தைகள் போல அவங்க வந்து பேசுவாங்க. ஏன் பாஸ்டர் இதெல்லாம் உண்மையை நடக்கல அப்படின்னு அவங்க கேட்பாங்க. நான் சொன்னேன், நீங்க தேவன்ட ஆண்டவரோட வார்த்தை என்ன சொல்லுது? நீங்க யோவான் 14:14 காஸ்பல் ஜான் சாப்டர் 14 சொல்லுது, என் நாமத்தில் அப்பாட்ட நீங்க என்ன கேட்கிறீங்களோ அது என் அப்பா வந்து உங்களுக்கு நிச்சயம் தருவார், நிச்சயமாய் தருவார். நிச்சயமா தேவன் தருவார். அவ்வளவுதான். இயேசுடைய ஆன்சர் என்ன? டெஃபினெட்லி, உண்மையிலே தேவன் கொடுத்துருவார். அதான் அவரோட பதில். அப்பா வந்து நான் கொடுக்க மாட்டேன், உன்கிட்ட பரிசுத்தம் இல்லை, யூஆர் நாட் a holy, you are not a righteous man, நீங்க வந்து நீதிமான் இல்லை, உன்கிட்ட வந்து நிறைய குறைகள் இருக்கு, that's why I cannot give you, நான் வந்து உனக்கு வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு அப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா இயேசுவோட நாமத்துல நம்ம அப்பாட்ட கேட்கிறது அது நிச்சயம் அப்பா தேவன் நமக்கு தருவார். அப்ப நம்மகிட்ட வந்து கேட்டதுல நம்ம உறுதியா இருக்கணும். அதுதான் வந்து பழைய ஏற்பாடுல நிறைய தெய்வ பிள்ளைகள் வந்து அது பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, உறுதியா இருந்திருக்காங்க. நீங்க சங்கீதம் 73 இப்படி, சங்கீதம் 119 இப்படி எல்லா சங்கீதமும் பார்த்து பாருங்க. உறுதி என்ற வார்த்தையை நீங்க பாருங்க. தாவீது வந்து தேவன்ட பிரேயருக்கு வரும்போது அவன் உறுதியை தேவன் கேட்பான். இப்ப நீங்களும் நானும் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று நாம் அறிஞ்சிருக்கிறோம். நீங்களும் நானும் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று நாம் அறிஞ்சிருக்கிறோம். நம்ம வந்து போய் கேட்கிற தேவன் வந்து யாரு? இந்த வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் தான் நம்ம போய் கேட்கணும். ஓகேங்களா? நம்ம வந்து சும்மா சாதாரண ஒரு தேவன்கிட்ட கேட்கிற மாதிரி கேட்கறது இல்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் வந்து நம்ம வந்து கேட்கணும். அதுதான் சாலமோன் வந்து தேவன் வந்து சொல்றான், எங்க அப்பா எதெல்லாம் உன்கிட்ட கேட்டாரோ அதெல்லாம் நீ தந்தல, அதே போல நான் எதெல்லாம் உன்கிட்ட கேட்டனோ அதெல்லாம் எனக்கு தருவேன்னு சொல்லிட்டு நான் உறுதியா உன்னை நம்புறேன் அப்படின்னு சாலமோன் சொல்றேன். நான் உறுதியா உன்னை நம்புறேன், நீ எனக்கு தருவேன்னு சொல்ற. அப்ப பவுல் என்ன எழுதுறாரு? நீங்க தேவன்ட ஜெபத்துல இதெல்லாம் நீங்க கேட்டீங்களோ அந்த கேட்டதுல நீங்க உறுதியா இருங்கன்ற. ரெண்டாவது அவர் என்ன சொல்றாரு? நீங்க எபிரேயர் 3:14 நீங்க வாசிக்கும் போது அந்த கேட்டதுல நம்பிக்கையில உறுதியா இருங்க. ஓகே, 3:40 எபிரேயர் 3:14. இப்ப என்ன வசனம் இப்ப என்ன சொல்லுதுன்னா, முதல்ல கேட்டதுல உறுதியா இருங்க, அப்ப தேவன் நிச்சயம் உங்களுக்கு தருவாரு. இப்ப கேட்டதுல நம்பிக்கையில உறுதியா இருங்க. நம்பிக்கை அப்படின்னா அது வந்துடும், நிச்சயமா வந்துடும். நம்பிக்கை அப்படின்னா நிச்சயம் வந்துடும். கிடைச்சிருச்சு, ஐ ரிசீவ் ரெடி. தேவன் எனக்கு தந்துட்டார், எனக்கு சுகம் தந்துட்டார், என்னை பிளஸ் பண்ணிட்டார். தேவன் என்னை வந்து ப்ராஸ்பரிட்டியா செழிப்பா என்னை மாத்திட்டார். ஓகேயா? கேட்டதுல நம்பிக்கையில உறுதியா இருக்கணுமா? நம்பு. ஓகேயா? உன்னோட ஹோப், உன்னோட நம்பிக்கை வை, நம்பு, அவ்வளவுதான். அதுக்கு மேல எந்த பேச்சும் கிடையாது. இங்கதான் பிசாசானவன் நிறைய நேரம் அவன் வந்து இன்னொரு வசனத்தை பார்த்துருவோம், பிற்பாடு பார்ப்போம். நீங்க எபிரேயர் 4:14 வாசிச்சீங்கன்னா, எபிரேயர் சாப்டர் 4 முதல்ல வந்து 2:3 பார்த்தோம், then 3:14 பார்த்தோம், இப்போ 4:14 நம்ம பார்க்கணும். 4:14 நம்ம என்ன பார்க்கிறோம்னா, கேட்டதை உறுதியா அறிக்கை செய்யுங்க, கன்ஃபெஸ் பண்ணுங்க. ஓகேயா? நம்மளுடைய அறிக்கை வந்து நம்ம வந்து உறுதியா இருக்கணுமா? அப்ப தேவனோட வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நாம் கேட்டதுல உறுதியா இருக்கணும், கேட்டதுல நம்பிக்கையில உறுதியா இருக்கணும். மூணாவது நம்மளோட கன்ஃபெஷன், நம்மளோட அறிக்கையில நம்ம உறுதியா இருக்கணும். கேட்டதுல உறுதியா இருக்கணும், அதுல நம்பிக்கையில உறுதியா இருக்கணும், then confession, அறிக்கையில நம்ம உறுதியா இருக்கணும்.
ஓகேயா? நாம இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். இந்த 3 பகுதியில நீங்க படிச்சீங்கன்னா, இந்த 3 பகுதியிலையும் இந்த கேட்டதுல உறுதியாகவும், நம்பிக்கையில உறுதியாகவும், அறிக்கையில உறுதியாகவும், இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் அவங்க வந்து அவங்க வந்து தோல்வியாக தான் இருக்காங்க. நிறைய தேவ பிள்ளைகள் வந்து இப்படிதான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? கிடைக்கல, லேட் ஆயிடுச்சு, ரொம்ப தாமதமா ஆகுது அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து எப்படி ஆயிடுறாங்க? டிஸ்கரேஜ். அவங்க வந்து மனசோர்வு அடையிறாங்க. மனசோர்வு அடைஞ்ச உடனே அவங்களோட அவங்களோட கன்ஃபெஷன், அவங்களோட நம்பிக்கை, அவங்க உறுதியா இருந்தது எல்லாமே எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடும். அப்புறம் அவங்க பேசுறத நீங்க பாருங்க, தேவன் செய்வார், ஆண்டவர் நிச்சயம் தேவன் செய்வார். இதுதான் நிறைய தேவ பிள்ளைகள் வந்து செய்யாத நடந்தான். அவங்க வந்து ஒரு வீடு கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட, அதை குறித்து, இல்லை ஒரு வேலை ஜாபை குறித்து, இல்லை அவங்களுடைய ஃபைனான்ஸ் குறித்து, பொருளாதார தேவைகளை குறித்து, அவங்களுடைய நீட்ஸ், இதெல்லாம் குறித்து அவங்க தேவன்கிட்ட கேட்கும் போது அவங்க எப்படி ஆயிடுறாங்கன்னா உறுதி இல்லாமல் போயிடுறாங்க. ஏன்னா பிசாசானவன் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து நாம் கேட்டதுல உறுதியா இருக்கும்போது, நம்பிக்கையா நம்ம அதை அறிக்கை செய்யும் போது பாருங்க, அது அவனுக்கு பிடிக்காது. எப்படியும் நம்மளை வந்து ஃபெயிலியர், தோல்வியில தள்ளதான் பார்ப்போம். அதுதான் நீங்க நிறைய தேவ பிள்ளைகள் they become defeated, தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஓகேயா? தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க வேண்டியது. நிறைய தேவ பிள்ளைகள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஏன்? வாய் ஏன் இப்படி நடந்தது? ஏன் இப்படி நடந்தது? ஏன் இது வராமல் போயிடுச்சு? ஏன் தேவன் எனக்கு பதில் கொடுக்கல? ஏன் தேவன் எனக்கு வந்து இதுக்கு வந்து ஆன்சர் கொடுக்கல? அப்படிதான் அவங்க வந்து நினைக்கிறாங்க. பாருங்க, இன்னொரு வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா, இன்னொரு வசனத்துல நீங்க 2 பேதுரு 3:17 நீங்க வாசிச்சீங்கன்னா, 2 Peter chapter 3 verse number 17, 2 பேதுரு 3வது அதிகாரம் 17வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உறுதியில நீங்க விலகவே கூடாது. ஒன்ஸ் நீங்க தேவன்கிட்ட கேட்டுட்டீங்கன்னா அதுக்கு பிற்பாடு நீங்க விலகவே கூடாது. அந்த உறுதியோடு, நம்பிக்கையில, அந்த அறிக்கையில நீங்க வந்து விலகவே கூடாது. விலகக்கூடாது அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா, many people they forget, அவங்க வந்து மறந்துடுறாங்க, அதை நினையாம போயிடுறாங்க, அது குறித்து அவங்க நினைக்கிறதே இல்லை. ஓகேங்களா? அவங்க ஒன்று தேவன்கிட்ட கேட்டாங்க அப்படின்ற எண்ணம் கூட அவங்களோட மைண்ட்ல மறைஞ்சு போயிடுது. அப்ப எப்படி தேவன் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த இது பதில் அவங்களுக்கு கிடைக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. பதில் தேவன் கொடுத்துட்டாரு. நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன தேவன் கேட்கிறீங்களோ அது தேவன் கேட்டுட்டாரு, உனக்கு பதில் கொடுத்துட்டாரு. நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டீங்களோ அது தேவன் கேட்டுட்டாரு. You already heard prayer, okay? You already answered. ஆண்டவர் வந்து உனக்கு பதிலும் கொடுத்துட்டாரு. இப்போ ஒரு சிலர்லாம் வந்து தேவன் வந்து வீடு கேட்பாங்க, வீடு இருக்காது, வீடு கேட்பாங்க. ஓகே, அந்த வீடு கேட்டதுல நீ எப்படி இருக்கணும்? நீ கேட்டதுல உறுதியா இருந்து, அந்த நம்பிக்கையில உறுதியா இருந்து அறிக்கை செஞ்சு அதை விட்டு விலகாத படிக்க நீ இருக்கணும். ஆண்டவர் நிச்சயம் தேவன் உனக்கு தருவாரு. அப்படியே இருக்கணும். நிறைய பேர் அப்படிதான் ஆண்டவர்கிட்ட வீடு கேட்டிருப்பாங்க, அதோட அதோட அவங்க மறந்துடுவாங்க. அவங்க கேட்டது குறித்து ஒரு எண்ணமோ அதுக்கு ஒரு சிந்தனையோ எதுவுமே இருக்காது. அப்புறம் எப்படி தேவன் வந்து உனக்கு பதில் கொடுப்பாரு? ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, when you ask God, நீங்க தேவன்கிட்ட கேட்ட உடனே immediately அப்பவே தேவன் உனக்கு பதில் கொடுத்துருங்க. அப்பவே தேவன் உனக்கு பதில் கொடுத்துருக்காரு. எல்லாம் கொடுப்பாருன்னா எல்லாத்தையும் கேட்பாரு. என்னத்தை கேட்பாரு? தேவ சித்தப்படி நீங்க என்ன ஆண்டவர்கிட்ட கேட்கிறதோ அது கேட்பாரு. நீ ஆசீர்வாதமா இருக்கிறது தேவ சித்தம், நீ சுகமா இருக்கிறது தேவ சித்தம், நீ எல்லாத்திலையும் நீ ஓய்ந்து இருக்கிறது தேவ சித்தம். இது எல்லாமே அது தேவ சித்தம். இதெல்லாம் தான் இயேசு எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. அதான் நீங்க புதிய ஏற்பாடுல நீங்க பாருங்க, அந்நிய பாசையை வாங்கறதுக்கு கூட காசு கொடுக்க வந்தாங்க. பவுல் சபிச்சு அனுப்பல அவங்கள, அது உங்களுக்கு சொல்றேன். அப்ப நம்ம தேவன்கிட்ட நாம் கேட்டதுல உறுதியா, நம்பிக்கையா, அறிக்கையில நம்ம உறுதியா இருக்கிறோம் வச்சுங்களேன், நாம் விலகவே கூடாது. விலகக்கூடாது அப்படின்னா நம்ம கேட்டதுல இருந்து விலகக்கூடாது. நம்ம என்ன கேட்டோமோ அதில் விலகக்கூடாது.
நீ காடி கேட்டியா, வீடு கேட்டியா, அவனுடைய எல்லாத்தையும் நீ என்னன்னாலும் கேட்டியா, அதுல நீ விலகவே கூடாது. அப்படியே நீ உறுதியா இருக்கணும். இந்த தேவ மனுஷன் எப்படி உறுதியா இருந்தாலும் அதே போல நீங்களும் நானும் உறுதியா இருக்கணும். ஆனா பிசாசானவன் வந்து சொல்லுவான், என்ன சொல்லுவான், நீ பாரு இப்படி இருந்த, நீ இந்த மாதிரி இருந்த, எப்படி முடியும் அப்படின்லாம் ஒரு வேலை இருக்கலாம். இப்போ ஒரு வேலை அந்த தேவ மனுஷனுக்கு வந்து அந்த மறாவது நாள் மார்னிங் காலை வரைக்கும் பதில் இல்லாமல் இருந்திருந்தாலும் கூட அந்த மனுஷன் சொல்றாரு, நான் சாகுற வரைக்கும் நான் உறுதியா இருந்திருப்பேன், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்துட்டாருன்னு சொல்லி நான் உறுதியா இருந்திருப்பேன். அந்த மனுஷன் டெஸ்ட் பண்ணி அப்படிதான் நம்ம லைஃப்ல நம்ம இருக்கணும். ஓகேயா? கடைசியா ஒரே ஒரு வசனத்தை எடுத்துக்குவோம். யூதா, ஓகேயா, ஜூதா வெளிப்படுத்துற விசேஷத்துக்கு கடைசி புத்தகத்துக்கு 2வது புத்தகம். ஓகேயா? யூதா முடிஞ்சுதான் ரெவல்யூஷன் வருகிறது. யூதா verse number 20, 20வது வசனம். மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி அப்படின்னு போட்டுருங்க. அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்குறீங்க அப்படின்னா நீங்க கேட்டதுல நீங்க உறுதியா இருக்கணும். நம்பிக்கையில உறுதியா இருந்து அதுல வந்து உங்களோட கன்ஃபெஷன் அறிக்கையில நீங்க உறுதியா இருக்கணும். இப்படி சொல்றேன், நீங்க கேட்டதுல நீங்க உறுதியா இருக்கணும், நம்பிக்கையில உறுதியா இருக்கணும், உங்களோட கன்ஃபெஷன் அறிக்கையில உறுதியா இருக்கணும். நீங்க என்ன அறிக்கை இட்டீங்களோ அதை விட்டு நீங்க விலகவே கூடாது. ஓகேயா? ஆண்டவர் இது உங்கள்கிட்ட பேச சொல்றாரு, அதான் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். ஓகேயா? உறுதியா இருக்கு. இப்ப கடைசி வசனம் என்ன சொல்லுது, நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவன் எனக்கு கொடுத்துட்டார், ஐ எம் ஆல்ரெடி ரிசீவ், நான் வந்து அது கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஆண்டருக்கு அன்னிய பாசல தேவனுக்கு தேங்க்ஸ் கிவிங், ஆண்டருக்கு நன்றிகளை சொல்லுகிறேன். ஓகே, இது எப்படி நம்ம அன்னி பாசல ஆண்டருக்கு நன்றிகள் சொல்றது? நல்லா கேளுங்க, நான் அழகா சொல்றேன். ஓகே, ஆண்டர்கிட்ட ஒரு வீடு கட்டிங்க, அதுல உறுதியா இருந்தீங்க. அந்த உறுதியோடு நீங்க நம்பிக்கையில நீங்க உறுதியா இருந்தீங்க. ஆண்டவர் எனக்கு வீடு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க அறிக்கை செஞ்சீங்க. நீங்க என்ன அறிக்கை கம்பேர் செஞ்சீங்களோ அதை விட்டு விலகாத படிக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து விழிக்கிறேன் அறிக்கை செஞ்சால 40 வருஷம் அந்த அறிக்கை நீங்க செஞ்ச அந்த அறிக்கையில விட்டு நீங்க விலகாத படிக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் அதை உன்னுடைய சிந்தையில உன்னுடைய எண்ணத்துல அந்த வீடு எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி அதை உன்னுடைய எண்ணத்துல கொண்டு வந்து என்ன பண்ணணுமா, அந்நிய பாசையில நீ பேசிட்டே இருக்கணும். அந்நிய பாசையில தேவனுக்கு நீங்க பேசு. நீங்க அந்நிய பாசையில நீங்க என்ன பேசுறது ஏது பேசுறது தெரியாது. ஆனா நீங்க அந்நிய பாசையில பேசும்போது ஆண்டவருக்கு நன்றிகளும் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களும் துதிகளும் நாம் ஏறெடுக்கிறது தான் அதோடைய அர்த்தம். இப்போ இவ்வளவு வேலை இருக்கு, ஓகேயா, இவ்வளவு வேலை இருக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? முடியுமா நம்மளால? இது வந்து ஒரே செகண்ட்ல நீங்க முடிச்சிடலாம். ஒரு செகண்ட், ஒரே செகண்ட்ல முடிச்சிடலாம். இது ஒன்றும் ஒரு பெரிய ஜாப் கிடையாது, ஒரு பெரிய ஜாப் கிடையாது. இப்ப நான் காலையில எழுந்த உடனே, ஓகேயா, ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம சபையை தேவன் ஒரு மேகா சபையா 1000 10,000 லட்சக்கணக்கான ஜனங்களை தேவன் இந்த சபைக்கு கொண்டு வரணும் என்றுதான் நான் ஒரு மேகா சபை. நான் ஆண்டவரே சொன்னேன், ஆண்டவரே இந்த சபை வந்து ஒரு மேகா சபையாக நான் நம்பிக்கையோடு இருக்கிற ஆண்டவரே இது ஒரு மேகா சபையா உருவாகுன்னு என்னோட வாயில அறிக்கை செய்து இது வரைக்கும் நான் செய்த அந்த அறிக்கையிலும் நம்பிக்கையிலையும் உறுதியிலையும் நான் விட்டு விலகவே கிடையாது. அதை நினைச்ச உடனே நான் என்ன பண்ணுவேன், ஆண்டோட சமூகத்துல அந்நிய பாசல தெய்வத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எவ்வளவு நேரம்? நீங்க 5 நிமிஷம் நீங்க அந்நிய பாசல பேசலாம், 10 நிமிஷம் நீங்க பேசலாம், 20 நிமிஷம் பேசலாம், அரை மணி நேரமும் பேசலாம், 1 மணி நேரமும் பேசலாம், 2 மணி நேரமும் பேசலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க பேசலாம். ஆனா நீங்க பேசுறது அது ஒரு சிந்தையில வச்சு நீங்க ஆண்டருக்கு அந்நிய பாசலையே நீங்க பேசுங்க. ஒரு 10 நிமிஷம் பேசுங்க, ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, உங்களுடைய விஷ் நீங்க எப்படி வேணாலும் பேசலாம். இதை நீங்க ஒவ்வொரு தலைவரும் நீங்க செய்யும் போது பாருங்க, அது உங்ககிட்ட வந்துகிட்டே தான். ஆனா பிசாசோட எண்ணம் என்ன, நீ அதை ரிசீவ் பண்ணக்கூடாது, நீ பெற்றுக் கொள்ளக்கூடாது. அதுதான் அவனுடைய எண்ணம். அதுதான் அவன் என்ன செய்யறான், நம்ம எதுல உறுதியா இருந்தோம், உறுதியா நம்பிக்கையோடு அறிக்கை செஞ்சோமோ
அதை விட்டு விலகிறதுக்கு தான் வேலையை பண்ணுவான். ஆனால் நிறைய தேவ பிள்ளைகள் லாஸ்ட் மினிட்ல என்ன ஆயிடுறாங்க, அவங்க வந்து விட்டுறாங்க. ஐயா ஒன்றுமே நடக்கிற ஆண்டு இவ்வளோ நாள் ஜாப் பண்ணி கூட எனக்கு நடக்கல. நான் மறுபடியும் நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், நாம் கேட்டதில் நாம் உறுதியாக இருந்து நம்பிக்கையோடு அறிக்கை செய்யுங்க. அதை விட்டு விலகாத படிக்க அந்நிய பாசனை நீங்கள் தேவன்கிட்ட தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஓகேயா? ஒரு வேலை இன்னைக்கு ஒரு மாற்றத்தை உங்களோட லைஃப்ல நீங்கள் உருவாக்குங்க. ஒரு வேலை நீங்கள் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணதுபடி ஒரு வேலை நீங்கள் செய்யாமல் இருந்திருந்தால் இன்னிலிருந்து உங்கள் காரியங்கள் எதுவாக இருக்கட்டுமே bring to God, அதை நீங்கள் எழுதி வைத்து நீங்கள் எவ்ரி மார்னிங்களோ ஆஃப்டர்நூனோ இல்லை ஈவினிங்லையோ நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயம் யூ கெட் ஆன்சர். ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு பதில் கொடுக்கணும். அப்படியே நாம் இந்த சித்தியோடு நம்ம ஜாப் பண்ணுவோம். தகப்படி இந்த ராத்திரி வேலையிலே இந்த பிள்ளைகளுக்கான ஜாப் பண்ணுகிறோம். ஆண்டவர் ஜெபத்திலே உறுதியாக கலந்திருங்கள் என்ற பகுதியிலே பேசப்பட்ட ஒவ்வொரு காரியமும் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நீ ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நீ செய்யும்படியாக நான் ஜாப் பண்ணுகிறோம். இந்த பிள்ளைகள் எதெல்லாம் தேவனிடத்தில் கேட்கிறார்களோ அதில் இந்த பிள்ளைகள் உறுதியாக இருந்து நம்பிக்கையோடு ஆண்டவரை அறிக்கை செய்து அதை விட்டு விலகாதபடி அவைகளுக்கு அந்நிய பாசல தேவனுக்கு நன்றிகள் தெரியப்படுத்த இந்த பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுத்ததுக்காக சோதனம். ஆண்டவரே இனி இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில எதெல்லாம் கேட்டார்களோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யும். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்கான ஜாப் பண்ணுகிறேன். நீங்கள் கேட்டபடியே இப்படியே உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செய்து பாருங்க. நிச்சயம் தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவரே இந்த நாளில் கூட உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளும் சொந்தம் நாம் இருக்கிறோம். அவங்களுடைய கிருபை இந்த பிள்ளைகள் மேலே இருப்பதற்காக சோதனம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே மூடப்பட்ட இந்த காஸ்ட்லிக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். கூட இந்த வருஷம் முடிவதற்குள்ள தேவனுடைய அற்புதத்தை தேவனை செய்யும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே இவ்வளோ செய்திகளை வெவ்வேறாக நான் காணப்பட்டாலும் ஆண்டவரே உம்மால முடியாத எதுவுமே இல்லாத ஏதோ பதில்கள் ஆண்டவரே உனக்கு முன்பாக இருந்து அதை நீ எப்படி உடைச்சிடோ அதே போல் ஆண்டவரே இந்த காஸ்டை திறக்கும்படியாக நான் இயேசு நாமத்தினால் கற்றுக்கிறோம். நீ திறந்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக சிங்கப்பூரில் இருக்கிற எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள், தேவன் அறியாதவர்கள், சீனர்கள், மலாய்க்காரர்கள் ஆண்டவரை எல்லாம் ஒற்றுமையாக ஒன்று சேருவதற்கு தேவன் அனுகிரகம் செய்யும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.